பொண்ணுங்களை விட பசங்க தான் ப்ரோ வருவானுங்க. அதுதான் இன்னும் கொடுமை. யாருன்னே தெரியாது. வெறும் 7 செகண்ட் வர எனக்கே அந்த நிலைமைனா வீடியோ ஃபுல்லாக வரவங்கலாம் என்ன நிலைமையில இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பாண்டிச்சேரியா ஒன்றும் பண்ண முடியாது என்னவா, நீங்க என்ன ப்ரோ பண்ண போறீங்க எனக்கு புரியல அப்படின்னா. நீங்க கஷ்டமா இருக்கிறது பண்ணாலே பார்க்க மாட்டாங்க. இந்த 2 நாள் 3 நாள் வச்சுலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான். சாப்பாடை டேஸ்ட்டாக கொடுத்தது தெரிஞ்ச அவங்களுக்கு அதை ப்ரெசன்டபுளாக பார்த்தாலே நாக்கு எச்சு ஊறும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ண தெரில. ஒரு 2-3 டிஷ் இருக்குது, அதை வாயிலே வைக்க முடியாது. இதை கூட வந்தான்லே அவன் தான் சாப்பிட்டான், அவன்லாம் ஆளாளுக்கு ஒரு ஸ்பூன் விட்டான், எல்லாம் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதெல்லாம் வாயிலே வைக்க முடியாது சார். நம்ம வளர வளர பிடிக்காம போகிறவங்களும் ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே மனுஷன்தான். 6 அறிவு இருக்கிறது எதுக்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் எல்லாரும் மனுஷனுக்கும். 2 பீஸ் மீனுக்கு 3-4 தட்டு சாதம்லாம் சாப்பிட்ட ஆள் நான். ஸ்நாக்ஸு ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுவேன். காஃபி டீலாம் ஒரு 3 வேளை எக்ஸ்ட்ரா போகும். 113 கிலோ இருந்தேன் என் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும். செல்வந்தர் வீட்டு பசங்க கிடையாது. ஸோ நம்மளே நம்ம கஷ்டப்பட்டு தான் மேலே வரோம். சாப்பாடுன்னும் போது அது எக்ஸ்பென்சிவான சாப்பாடாக இருந்தாலும் சரி, சீப்பான சாப்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் வாங்கி சாப்பிட தான் போகிறோம். ஈவன் நீங்கள் மட்டனாக இருந்தாலும் சரி, மஞ்சள் மீனாக இருந்தாலும் சரி, எறாவாக இருந்தாலும் சரி, லாப்ஸ்டராக இருந்தாலும் சரி, கிராபாக இருந்தாலும் சரி. வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குக்கிங் vlogger திரு பிரவீன் அவர்கள் தான் வந்திருக்காரு. வணக்கம் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு ஸ்பெஷலாக எதுவும் வாங்கிட்டு வரலையா? ரொம்ப சீக்கிரமாக ஏஞ்சி கிளம்பி டைரெக்டாக வர்றதுனால. பாண்டிச்சேரியில் கடலை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க? கடலை எப்பயுமே 9 to 10 அந்த மாதிரி தான், அதனால் பிரச்சனையே இல்லை. பட் நான் கிளம்புனது வந்து 7 மணிக்கு கிளம்புனேன். இல்லை, நான் சொன்னது ஃபுட்டை சொன்னேன். ஃபுட்டு தான் சொல்கிறேன். நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஓகே, நல்லா பல்காக இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது? நான் வந்து யூஎஸ் ஐடி ரெக்ரூட்டர் HR ஃபீல்டில் இருக்கேன். அண்ட் I've just completed my MBA in SRM. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் நான் படித்ததெல்லாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 12th முடிச்சுட்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக்கில் முடிச்சுட்டு, MBA in மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் முடிச்சுட்டு செய்கிற வேலை வந்து HR. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. குக்கிங் வந்து ஆப்வியஸ்லி எல்லாம் ஓடுறது எதுக்காக, சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறதை விடுங்க, சாப்பிட்றதுக்கு தானே ஃபஸ்ட்டு. அது இருந்தால் தான் நம்ம அடுத்தது இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஸோ அது ஏன் வை கான் வி ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது. உங்களுக்கு இந்த குக்கிங் பிடிக்குமா, இல்லை அதனால் வந்தீங்களா, இல்லை எந்த ஐடியானாலும் நீங்கள் குக்கிங் பண்ணணுன்னு வந்தீங்க? சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன சப்போர்ட்டிவ் ஒர்க்ஸ் மட்டும்தான் நான் பண்ணது. அம்மா பெருசாலாம் வந்து குக்கிங்லாம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அதுக்கான டைமை நான் எதுக்கு வரைக்கும் ஒதுக்கினதே கிடையாது. சும்மா ஒரு விளையாட்டுக்காக நானும் என் தம்பிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, கசின்ஸ் என் தங்கச்சிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒய் கான் வி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் ஜென்ரலாக. சரி அப்படின்னு ஆரம்பித்தது இன்னைக்கு இங்கே வந்து இப்படி நிற்கிது. ஓகேப்பா, குக்கிங் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜாலியாக ஆரம்பிச்சது தான். இல்லை வேறு எதாவது ஐடியா இருந்துச்சு, இல்லை இதுதான் பண்ணணும்னு இருந்துச்சா? இல்லை இதுதான் பண்ணணும்னு இல்லை, எது பண்ணால் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த பைக்ஸ் அண்ட் கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆனால் அதை பற்றி நான் வீடியோ பண்ணேன். பண்ணும்போது ஓரளவுக்கு தான் என்னால் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு சோர்ஸ் லேக் ஆகுச்சு. நமக்கு எப்பயுமே வந்து அடுத்தடுத்து தீனி போகிறதுக்கு ஏதாவது கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் செட் ஆகாது. ஈவன் இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜியில் கூட பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும். ஏதாவது ஒரு பொருள் வருதா மார்க்கெட்டில் வாங்கி கொடுக்கணும். நம்ம கொடுத்து ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு ஒன்றும் பெரிய செல்வந்தர் வீட்டு பசங்க கிடையாது. ஸோ நம்மளே நம்ம கஷ்டப்பட்டு தான் மேலே வரோம். சாப்பாடுன்னும் போது அது எக்ஸ்பென்சிவான சாப்பாடாக இருந்தாலும் சரி, சீப்பான சாப்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் வாங்கி சாப்பிட தான் போகிறோம். ஈவன் நீங்கள் மட்டனாக இருந்தாலும் சரி, மஞ்சள் மீனாக இருந்தாலும் சரி, எறாவாக இருந்தாலும் சரி, லாப்ஸ்டராக இருந்தாலும் சரி, கிராபாக இருந்தாலும் சரி, அன்றைக்கி என்ன தேவை வாங்க தானே போகிறோம் எப்படி இருந்தாலும். ஸோ அதை வச்சு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணும்போது அதில் நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. புதுசாக நம்மளால் கம்மியான ப்ரைஸில் கம்மியான காஸ்ட்டில் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடிஞ்சுது. அதை தான் நம்மளை விரும்பி பார்ப்பாங்க, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் சூஸ் பண்ணது தான் அந்த ஃபீல்டு. சமைக்கவே தெரியாது, சமைக்கவே வந்துட்டீங்க. ஆமாம். சரி, உங்களுக்கு அந்த சமையல் கலையெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா, எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதெல்லாம்? எவ்ரி ஒன்ஸ் சமையல் கலைஞர்னு யாருன்னு பார்த்தா அம்மா தான். அவங்க தான் பேஸ் குக்கு. நான் வந்து செம்ம வெயிட்டாக இருப்பேன். எங்கள் அம்மா சமைக்கிற சமையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் தான் செய்வாங்க, அதையே நான் நிறைய சாப்பிடுவேன். 2 பீஸ் மீனுக்கு 3-4 தட்டு சாதம்லாம் சாப்பிட்ட ஆள் நான். ஸ்நாக்ஸு ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுவேன்.
காஃபி டீலாம் ஒரு 3 வேளை எக்ஸ்ட்ரா போகும். 113 கிலோ இருந்தேன் என் காலேஜ் செகண்ட் இயர் வரைக்கும். காலேஜ் செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் வெயிட் லாஸ்லாம் பண்ணி அம்மாவோட சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து உடம்புலாம் குறைச்சி இதுமாதிரி கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும், இதுக்கு மேலே வரப்போகிற வாழ்க்கையை சாப்பிட்றதுக்காக வாழ்ந்தது போதும், நமக்காக கொஞ்சம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வந்தேன். எங்கள் அம்மா தான் ஆனால் பெஸ்ட் குக் எனக்கு பொறுத்த வரைக்கும். அவங்க சமைக்கும் கற்றுக் கொடுத்தாங்களா? கற்றுக் கொடுத்தாங்கலாம் கிடையாது. பக்கத்தில் நின்று நான் ஃபஸ்ட்டு அவங்க தான் சமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். நான் வீடியோ நல்லா எடுப்பேன், எடிட்டிங் நல்லா பண்ணுவேன். சரி அம்மா நீ சமம்மா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பக்குவம் வரல. சாப்பாடை டேஸ்ட்டாக கொடுத்தது தெரிஞ்ச அவங்களுக்கு அதை ப்ரெசன்டபுளாக பார்த்தாலே நாக்கு எச்சு ஊறும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ண தெரில. அதை நான் எடுத்து சரி ஓகே நீ சொல்லுமா நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது. இப்போ இந்த லெவலில் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். ஆள் பார்க்க நல்லா ரகடாக இருக்கீங்க. ஆனால் இந்த சமையல் கலைன்னு வரும்போது எல்லாருமே சொல்கிறது பெண்களுக்கானது தான் சமையல் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நிறைய மெஜாரிட்டி அதான் போட்டுருக்கு. திடீர்னு போது ஒரு ஆம்பளை பையன் நல்லா ரகடாக இருக்கிற ஆள் வந்து சமைக்கும் போது ஏதாவது இது வந்துச்சா, கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சா? அப்படிலாம் இல்லை, ஆம்பளை பசங்களாம் சமைக்கிறாங்களே, பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் நிறைய பேர் வீட்டில் போய் சொல்கிறாங்க. இப்போது அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னை கேட்ட வரைக்கும். பட் இவங்க தான் சமைக்கணும் அவங்க தான் சமைக்கணும்லாம் கிடையாது. இப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவு சொல்லுங்கள், இந்த எனக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட் வரவே வராது. என்னைக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோமோ அது நல்லாவே இருக்காது. அது வந்து ஜென்ரல் கான்செப்ட்டு. நம்ம கடமைக்கேன்னு ஒன்று வைப்பாங்க. அன்றைக்கி அம்மா வந்து கடமைக்கேன்னு ஒன்று வைப்பாங்க, இல்லை யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எடுத்து போட்டு ஒரு தக்காளியை ஒழுங்காக கூட வெட்ட மாட்டாங்க, அப்படியே போட்டு வதக்கி ஒரு பிரியாணி வைப்பாங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கைப்பக்குவன்றது எப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அது நம்மளே ப்ரோக்ராம் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி இந்த இடத்துல ஏ இந்த இடத்துல இசட் இருக்கும் நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஒரு கீபோர்டில். இப்போ சேட்லாம் பண்ணுறாங்க, டப் டப் டப்னு அடிச்சிடுறாங்கல்ல, பழக்கம் தானே. அந்த பழக்க அதுக்கு வந்துக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஈடுபாடு இருந்தால் போதும். அது யாராக இருந்தாலும் சமைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ உதாரணம் சொல்லுங்கள், சமையலில் வந்து சிறந்தவங்க ஆண்களா பெண்களா? அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிற எல்லாருமே அம்மா, ஹோட்டலில் செய்கிற எல்லாமே ஆம்பளைங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஈக்குவல் தான். ஒரு படத்தில் கூட சின்னதாக சொல்லியிருப்பார், விஜய் சேதுபதி தான் சொல்லியிருப்பார். என்னென்னா பல்கான விஷயங்களை சமைக்கிறதுக்கு விமன்ஸ்க்கு வந்து அந்தளவு ஸ்ட்ரென்த் பொட்டன்ஷியலாக ஃபிசிக்கலாக இருக்காது. அதுக்காக தான் வந்து இந்த கேட்ரிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஆம்பளைங்க ப்ரிஃபர் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா 1000 கிலோ 100 கிலோ 200 கிலோ 300 கிலோக்கெலாம் சமைக்கும் போது அவங்க தான் ப்ரிஃபரபிளி கரெக்டாக இருப்பாங்க. பெண்கள் வந்து வீட்டுக்கே கரெக்டாக பண்ணுறது அவங்க சூப்பராக செய்வாங்க, இல்லைன்னா சொல்லலை. பட் அவங்களால முடிஞ்சது அவங்க கம்மியான பொட்டன்ஷியலில் செய்கிறது தான். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ரெண்டு பேரும் சமம் தான் அவங்கவுங்க ஃபீல்டில். அவங்கவுங்க ஃபீல்டு சமம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த ஆதரவுங்கிறது யார் கொடுத்தா? ஆதரவு வந்து ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஒன்று பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா போய் 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்பி ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறது, இந்த வேலையை வச்சுக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் கான்செப்ட். ஏன்னா இனிஷியலாக வர்ற அந்த 10 பேர் 100 பேர் 200 பேர் 1000 பேர் தான் ரொம்ப கஷ்டம். அதை கஷ்டப்பட்டு வர வைக்கணும். நம்ம வீடியோ பார்த்து அவங்களா வரணும். நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க டப்புன்னு 40 பேர் 200 பேர் ஆகிடுவாங்க. அதுக்கு மேலே ஒன்று கூட ஏறாது. பல மாதம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்ம கண்டென்ட் பெருசாக ரீச் ஆகலை. நம்ம சொல்லி வந்தவங்க அவங்க. தேர் இஸ் அ லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நமக்கே நம்ம போகிறதுன்னு என்ன ஒன்றுமே வரமாட்டுது, 200 நிற்கிது அப்படின்ட்டு ஒரு கஷ்டம் வந்துடும். அதுலேயே குவிட் பண்ணிவிட்டு பாதி பேர் போயிடுவாங்க. உங்களுக்கு வருதோ வரலையோ சப்போர்ட்டை வீட்டிலேருந்து மட்டும் பாருங்கள், இல்லை உங்கள் ஃபேமிலியிலேருந்து மட்டும் பாருங்கள், வெளியிலேருந்து எங்கேயும் பார்க்காதீங்க. ஓகே. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டிப்ஸ் என்ன? வீடியோ வைரல் ஆகிறதுக்கும் நல்லா போகிறதுக்கும்? நல்லா போகிறதுக்கான டிப்ஸு ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன். எனக்கு இப்படி பண்ணால் ஒரு இஷ்டம் இருக்கும்ல, பார்க்கறதுக்கு ஆசை. ஸோ அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு பண்ணும்போது அவங்க விரும்பி பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி எனக்கு நானே உட்காந்து பார்க்க மாட்டேன் வீடியோவை 4 தடவை அப்படின்னும் போது அந்த வீடியோ மற்றவங்களை பார்க்க சொல்கிறேன். என்ன இருக்குது? ஓகே, ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? டிப்ஸு சொல்லணும்னா முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்தாலே அவங்களுக்கு அந்த பசி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைப்பேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ், இது பேசினாதான் பார்ப்பாங்க, இது பேசினாதான் அவங்களுக்கு ஹிட் ஆகி ஃபுல்லாக பார்ப்பாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்கில் இன்னும் டிஷ்ஷு பண்ணுறோன்னே சொல்ல மாட்டாங்க. சில பேர் டைட்டிலே பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு பேரை வைக்க மாட்டாங்க, கெஸ் த டிஷ்ஷுன்னு போட்டுருவாங்க. அதுவே நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்க வைக்கும். சில பேர் வந்து 2 minutes ஸ்நாக்ஸ்ன்னு போடுவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்லேயே வீடியோ சொல்லிவிடுவாங்க, இதை வந்து நீங்கள் இந்த அரிசியை வச்சு சாதத்தை வச்சு நீங்கள் இதை பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அப்படியே ஏற்பட்ட ஒரு டிஷ் நான் பண்ண போகிறேன், இதை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்ட்டு எழுதிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஹிண்ட்ஸ் தான். அதாவது அவங்கவுங்க ஸ்டைல் டிபெண்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறத வந்து அவங்க பண்ணால் அவங்களுக்கு ஒர்க் ஆகுன்றதையும் நிச்சயம் கிடையாது. என்னோட வே ஆஃப் ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தூண்டுவேன். ஓகே இதை பண்ணுங்க, இதை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ரைஸும் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி ஒரு டெசர்ட் நீங்கள் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி இழுத்துட்டு போவேன் நான். அது என்னோட வே ஆஃப். சரி, நீக்காச்சும் யாராவது வீடியோ பார்த்து கிரிஞ்சாக இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா உங்கள் வீடியோ? இந்த பாய்க்கே அந்த பாயோட வீடியோவை போய் பாருங்கள். கமெண்ட்ஸில் ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பெருசாக நான் ரிப்ளை பண்ணிக்க மாட்டேன். சர்க்காஸ்டிக்காக ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். அவங்களையும் திட்ட மாட்டேன். அவங்க ஏன்டா அந்த கமெண்ட்டை போட்டோன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு 2-3 கமெண்ட் போட்டு போயிடும். நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட் எது? ஃபேவரட்டான ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. நான் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் என் வீடியோவில். நான் பண்ண ஒன்று வித்தியாசமாக பண்ணுறேன் இல்லையா, அதனால் அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ஆனால் மெஜாரிட்டியாக 99-98% எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா இல்லாத டிஷ்ஷே நான் ஒரு 2-3 டிஷ் இருக்குது, அதை வாயிலே வைக்க முடியாது. இதை கூட வந்தான்லே அவன் தான் சாப்பிட்டான். அவன்லாம் ஆளாளுக்கு ஒரு ஸ்பூன் விட்டான், எல்லாம் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதெல்லாம் வாயிலே வைக்க முடியாது சார். இப்போ பெண்களுக்கு மெயினாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சமைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்களுக்கு சிம்பிளாக முடிக்கிற மாதிரி ஏதாவது டிப்ஸ்? ப்ரோ நான் பண்ண எல்லாமே சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 10 வீடியோ எடுங்களேன், அதில் 8 வீடியோ சிம்பிள் தான். நான் காம்ப்ளிகேட்டடான விஷயம் இதை வடிக்கணும், இதுலேருந்து எடுத்து அதை பொரிக்கணும், அதுலேருந்து இதை பண்ணணும், அதை புழிஞ்சு எடுக்கணும், அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். சிம்பிளாக இருக்கிறது தான் நான் போடுவேனே. ரொம்ப சிம்பிள், பேர் மினிமம் தான். அதுதான் என்னோட வீடியோவில் இருக்கும். பேர் மினிமம் என்ன பண்ண முடியும், கையில் என்ன இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும், அதுதான் என்கிட்ட நான் பண்ணுற ரெசிபியாக தான். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் பண்ணவே மாட்டேன். பிரியாணியே சிம்பிளாக பண்ணி காமிச்சிடுவேன், அவ்வளோதான். நீங்கள் கஷ்டமாக இருக்கிறது பண்ணாலே பார்க்க மாட்டாங்க. இந்த 2 நாள் 3 நாள் வச்சுலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான். இந்த அல்வாலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா பண்ணுறது குறைஞ்சது 2 நாள் ஆகும், இல்லை 1.5 நாள் ஆகும். அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு தடவை பண்ணேன், அவ்வளோதான். அது ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பண்ணுறதே ரொம்ப அது பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிமிக்கியாக பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி மிக்சியில் போட்டு ஒரு சீஸ் கேக் பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லார் வீட்லையும் பண்ணுவாங்களாம் கேட்டால் பண்ண மாட்டாங்க. எல்லார் வீட்லையும் என்ன பண்ணக்கூடிய டிஷ்ஷோ அதை தான் நான் பண்ணுவேன். ஓகே சரி, ஓகே. இப்போ இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை, இல்லை உங்கள் ப்ரொஃபஷனல் பார்த்து? ஆல்ரெடி நான் ஒரு வேலை செய்கிறேன், அண்ட் இது என்னோட சைடில் தான் போயிட்டுருக்குது. நம்ம ஒரு மனுஷனாக பிறந்துட்டோன்னு வைங்களேன், ஒரே இன்கம் நம்பி இருக்கக்கூடாது, மல்டிபிள் சோர்ஸில் இருக்கணும். அது இது இருக்கும் போது வி நீட் டு கிரியேட் சம்திங் எல்ஸ். அது வந்ததுன்னா அப்போ எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண தான் பார்க்கணும், மேனேஜ் பண்ண பார்க்கணும். இதை விட்டுட்டு அதுக்கு போகிறது, அதுக்கு விட்டுட்டு இதுக்கு வர்றது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே வாழ்க்கையே ட்ராஜடியாக மாறிடும். இப்போ தொடருவீங்களா மாட்டீங்களா? யாராவது ஃபோன் நீ நாளையோட நான் எந்திரன் 2.0 வர மாதிரி எல்லாம் ஃபோனை பிடிக்கணும் போனால் தான் நிறுத்துவேன். அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அப்படியா? சரி, இப்போ திடீர்னு இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணிட்டா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவோ அதை தானே நோக்கி மக்கள் போவாங்க. என்னை வரைக்கும் அடிக்ட் ஆன ஒரு விஷயம், எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை பேன் பண்ணிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோமே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதை வரதானே போகுது. சரி, அப்படி இல்லை இப்படி கேட்கணும். இப்போ திடீர்னு உங்கள் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, இப்போ 4 lakh கிட்ட வச்சுருக்கீங்களா, திடீர்னு 0 ஆகிடுது, என்ன பண்ணுவீங்க? ஈவன் இஃப் இட் கிராஷஸ், எனக்கு தெரியும் ப்ரோ எப்படி வர வைக்கணும்ன்றது. என்னை நம்பி பார்த்தவங்க, பழகினவங்க, என் மூஞ்சி தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, என் பேருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரவீன். ஆல்ரெடி நான் அதை சவுத் இந்தியன் ஏஎஸ்எம்ஆர் பிரவீன்றத ஒரு 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 விஷயமா பதிய வச்சுட்டேன். இப்போ எப்படி ஒரு குக்கரி ஷோ பேரை சொல்லி ஓகே அதை பார்த்துருக்கியா, இதை பார்த்துருக்கியானா எல்லாரும் டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி என் பேரையும் ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்காவது பதிய வச்சிருக்கேன். என்னை தேடி பார்க்குறவங்க பார்க்க தான் செய்வாங்க. நான் புதுசாக திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டு போகிறேன், எனக்கு அது கஷ்டம் இல்லை. ஓகே, இப்போ தேடி பார்க்குறவங்க பார்க்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது இது மூலியமாக ஏதாவது ப்ரொபோசல், காதல் இப்படி ஏதாவது வரும் ப்ரோ? அது யாருன்னே தெரியாமல் சும்மா ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. ஐயோ, பொண்ணுங்களை விட பசங்க தான் ப்ரோ வருவானுங்க. அதுதான் இன்னும் கொடுமை. யாருன்னே தெரியாது ப்ரோ நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லுவேன். எந்த ஊருன்னு கேட்பாங்க. பாண்டிச்சேரி ப்ரோ. பாண்டிச்சேரியா? ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவான். நீங்கள் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னா. இல்லை ஒன்றும் இல்லை ப்ரோன்னு அது மாதிரி அது வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். எப்படி நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் பச்சை சொன்னல, அதுக்கு முன்னாடி பிளாக் பண்ணிவிடுவேன் நான் அவங்களாம். நான் இன்னும் எதுனா சரி என்னை பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுது, இலக்காரமாக தெரியுது, இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை புரியலன்ற மாதிரி விட்டு அடுத்த கட்டத்தை பார்த்துருவேன். பொண்ணுங்க கிட்ட இருந்து அதுவும் வரும். பட் நான் இப்பெல்லாம் இல்லை, நல்லா யாருன்னே தெரியாதவங்கலாம் எப்படி நீங்கள் அதுமாதிரி சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சே, லவ் இருக்கா இல்லையா அது இங்கெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லணும். அப்போ நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. அப்போ ஆள் இருக்கு, அதான உண்மை.
எப்படி வேணா வச்சுக்கோங்க, சொல்லுங்க. உருக்கு உண்மை அதான். எப்படி வேணா வச்சுக்கலாம், அது உங்களே எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஓகே. ஏன்னா இப்போ நிறைய வந்து எனக்குமே நிறைய ஒரு விஷயம் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு வரணுங்க ப்ரோ செம்ம ஸ்ட்ரக்சர் ப்ரோ நீ நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கு ப்ரோ எனக்கு நடந்து இல்ல வெறும் 7 செகண்ட் வர எனக்கே அந்த நிலைமைனா வீடியோ ஃபுல்லா வரவங்கலாம் என்ன நிலைமையில இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தர் இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்க விஷயம் என்னன்னா ப்ரோ நைட்டு வரியா செம்மையா இருக்கு எல்லாம் அப்பா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அதெல்லாம் இப்படி ஒரே இதில் எப்படி சிம்பிளாக எப்படி அவாய்ட் பண்ணுறது? சிம்பிளா அவாய்ட் பண்றது ப்ரோ, தப்பானது தெரிஞ்சதுனாலே அதுக்கு மேலே ரெஸ்பான்ஸ் பண்றதை நிறுத்திக்கணும், வெளியில வந்துடணும். சரி ஓகே. நீங்கள் பண்ணதில் அதிகமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்த ஒரு ப்ரொமோஷன் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும் அதிகபட்சமாக? நான் வந்து 15, 15. அதுக்கு மேலே நான் வாங்கினது. சரி ஓகே. அண்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 1000, 2000. 1000, 2000. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, இதுக்கு நடையில் போட்டி பொறாமைகள் துரோகங்கள் மனவலிகள் நடந்திருக்கா உங்களுக்கு? போட்டி பொறாமலாம் இருக்க தான் ப்ரோ செய்யும். அது எப்படின்னா என் ஃபீல்டில் பெருசாக துரோகம் வராது. துரோகம் எங்கே வரும்னா நம்ம யாரையா போய் டிபெண்ட் பண்ணி நிற்கும் போது, அவங்கள நம்பி போய் நிற்கும் போது கடைசியில் காலை வர விட்டுருவாங்க, அதுதான் துரோகம். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி போய் நின்னதில்லை. டிப்ஸ் கேட்பேன், சொல்கிறாங்களா பார்ப்பேன், இல்லை அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பேருக்கு சொல்கிறாங்களான்னு எனக்கே ஃபீல் ஆகிடும், தள்ளி வந்துடும். எந்த இன்ஃப்ளூயன்ஸோ கொத்தி காட்டி இருக்க மாதிரி இருக்கு. பேர்லாம் இல்லை, நமக்கு பண்ணுறவங்க இருப்பாங்க தான், எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க தான். சில பேர் ரொம்ப ஹையாக ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க, பட் நம்ம பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம கீழே இருக்கிறோம், நம்ம கீழே கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுருப்போம், நம்ம வளர வளர பிடிக்காமல் போகிறவங்களும் ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே மனுஷன் தான். 6 அறிவு இருக்கிறது எதுக்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் எல்லாரும் மனுஷனுக்கும். ஸோ அது ஈவன் இன் ஐடி செக்டார்ஸ்லையுமே இது இருக்குது. நம்ம சேலரி வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறது காரணமே அதான். நம்ம அதிகமாக வாங்குறோம்னு தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு வந்துடும், அது இல்லைன்னா கூட வந்துடும். அதனால் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஃப்யூச்சரில் உங்களை நான் ஒரு எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் தான், இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க, ஆஃப்டர் 5 years உங்களை நீங்கள் எங்கே இமேஜின் வச்சு பண்ணி பார்த்துப்பீங்க? ஆஃப்டர் 5 years மேரேஜ் நடந்துடும் ஆப்வியஸ்லி. நான் கொள்கை தெரியாது சொல்கிறீங்க, மேரேஜ் நடந்துடும் ஆப்வியஸ்லி. ஆஃப்டர் 5 years பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல இந்த பேஜே கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருந்துருப்பேன். இன்னும் ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஒரே இன்கம் நம்பி இருக்க இப்போ நான் அப்படி இல்லை. ஐம் லைக் 3 to 4 இன்கம்ஸ் தான் நான் பார்த்து வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் வெல் டெவலப் பண்ணி நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், பிறந்துட்டோம் நம்மளால் முடிஞ்சது, நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோன்றதே எனக்கு போதும். அது போதும் 5 வருஷத்தில், ஷார்ட் டேர்ம் கோல். ஓகே. அப்படி பெரிய ஆள் ஆகும்போதும் எங்களுக்கே திருப்பி கொஞ்சம் இன்டர்வியூ கொடுக்கணும். கண்டிப்பாக. இதில் என்ன இருக்குது? ஓகே பிரவீன், நிறைய விஷயம் பேசணும், நிறைய இது பண்ணணும். அதே எங்கள் சேனலுக்கு மதிச்சு நான் கூட்டன்னு சொல்லி மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பெரிய பெரிய இடத்துக்கு போங்க, ரொம்ப கொஞ்சம் ஐகானிக்காக பண்ணுங்கள், நல்லதாக பண்ணுங்கள். ஷூர், தேங்க்ஸ், நன்றி. பாய்.